என்ன இறக்கிடுப்பா புறப்படுப்பா. மகாராஜா நம் சபை முன்பாக மண்ணளந்த கண்ணன் பகவான் தோன்றிருக்கிறார். பகவான் வந்து விட்டாரா? அருமை தம்பி மார்களே, பகவான் வந்திருக்கிறாரோ? எதிர்த்து அழைக்கலாமா? உங்களுக்கு இப்ப ஒரு தொல்லை ஒரு கஷ்டம் யாரால் விளைந்தன? துரியனால் விளைந்தது பகவானே. கோரவிகாரன் கொடிய சென்றாரன் நச்சரவு கொடி படைத்து நாடோடி போல் காடோடி வந்திருக்கிறீர்கள். அப்படி காட்டிலே இந்த வனம் அந்த வனம் ஒவ்வொருவராக சஞ்சரிக்கிறீங்களே. இதெல்லாம் எதனால தெரியுமா? எதனால? என்பது வினைத்தொகை. வினைப்பயன் அந்த வினைப்பயனை எல்லோருமே அனுபவிச்சாக வேண்டும். அப்படியா பகவானே? எழுதுகிறான் பிரம்மதேவன். மானிடா, நீ இதை சஞ்சரிக்க வேண்டும், இதை கஷ்டப்பட வேண்டும்.
ஆமா. இப்படி வாழணும்னு இப்படி வாழணும். பிரம்மா விதிப்பயன் எழுதுகிறார். ஆமா. அந்த விதிப்பயன் பிரகாரம் காற்றில் அடைகிறீர்கள். ஆமாம். அந்தோ பரிதாபம். என்ன பகவான் சிரிக்கிறீர்கள் பகவான்? ஏன் 28 நாள் சுவாஜனப்பட்டவர் நீங்கள். உங்களுக்கு சொந்த 28 ராஜ்யம். ஆனால் உங்களை பாருங்க பரிதாபமா இருக்குது. என்ன செய்வது மாமா? இந்த உபராயத்தில் இருக்கிறீங்களே நீர் சாமமா பகவானே நல்லா இருக்கிறீங்களா? உன்னுடைய கிருப கடாட்சத்திலே நல்ல முறையோடு வாழ்ந்துகிறேன் பகவான். கடவுளை நம்புபவர்கள் கைவிடப்படார். ஆமா. பகவானை நம்பணும். என் கிருபையால் நல்ல முறையோடு இருக்கிறேன். நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன் பகவானே. சபாஷ் மச்சினேன். பீமா மாமா மாமா நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இன்னாயா உன் குறும்பு ஒன்று விட்டு போதா பாரியா? என்ன நல்லா இருக்கிறேன்னு கேக்குறா பூணு குறும்பு? என்ன நல்லா இருக்கிறேன்னு கேக்குறதா? மாமா என்ன என்னைக்கு வயிறார சாப்பிடணும் அன்னைக்கு தான் நான் நல்லா இருந்த மாதிரி அர்த்தம். என்னைக்கு அவர் குளறம்பு தான் அன்னைக்கு தான் அவர் இப்படி பட்னி மயசமா கிடக்குறேன் நான் நல்லா இருக்கிறேன்னு கேக்குறேன் நியாயமா? காட்டிலே காட்டிலே இருப்பது என்ன என்ன அதுதான் சாப்பிட முடியும். ஆமா. நீ நாட்டுல இருந்தா நாட்டுல இருந்தா இந்திரபிரசத்தில் இருந்தால் ஆமா உனக்கு கேட்டார் போல் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் நல்லா திடமா. இந்த காட்டிலே காட்டிலே உறக்கம் கிடையாது. ஆமா உணவு கிடையாது. உணவு கிடையாது. படுக்க இடம் கிடையாது. எதுவுமே கிடையாது. உள்ளத்திலே இப்படி அவஸ்தைப்பட்டுங்கிறனே இதெல்லாம் இல்லாதாலும் இந்த பிரச்சனை இருக்க மாட்டேயா வைக்க வேண்டியாட்டம் பாரியா? சாப்பாடு இல்லாத உடம்பு சாப்பிட்டா இன்னும் எப்படி இருப்புன்னு தெரிஞ்சுக்கோ. சரி சாப்பிடுறதே கிடையாது. நீர் நலமா மாமா? என்ன நான் சேமமும் கிடையாது அக்ஷேமமும் கிடையாது. நல்லாவும் இல்ல நல்லா இல்லாமே இல்ல. அவள் உள்ளத்தில் 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். கஷ்டம் 1000 இருக்கும். அதை நல்லா இருக்கிறேன்னு கேக்குறானே கேக்குறவங்க கிட்ட அவங்களுக்கு தெரியுமா? கேக்குறவனுக்கு எப்படி தெரியும்? கேக்குறவங்க தெரியாது. அவன் கேட்டா உன் உள்ளத்தில் கஷ்டம் இருக்கும் இருந்தாலும் நல்லா இருக்கிறப்பா அப்பதான் கேக்குறவாளுக்கு மரியாதை. அதை விட்டு போட்டு நான் எப்படி தான் உனக்கு என்ன அப்படின்னா அவளுக்கு மரியாதையா இல்ல அந்த கையில தான் போகுது கஷ்டம். ஆகையால் சமமா சமமா நல்லா இருக்கிற மாமா. நல்லது. அர்ஜுனா மாமா அப்பா நீ நலமா? உன் அருளா சுகமா இருக்கு மாமா. நல்லது. நான் கூட மாமா சொல்லுங்க மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை மாமா? நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை வர போகுதுப்பா? எந்த கவலை நான் சேமமா இருக்க மாமா. மரத்து வெட்டி மரத்து மேலே தள்ளுங்க நீங்க பாருங்க போயிட்டு வாங்க. நல்லது. நேத்து காலையில செஞ்சுமே செஞ்சா நல்லா தான். பஞ்சாலி அண்ணா நீ சேம மகாராஜா இந்த சேமத்தை தான் நான் கண்டு இருக்கிறேன். புரிந்து கொண்டேன். விரித்த கூந்தலை என்று அள்ளி முடிக்கிறீனோ அன்றுதான் சேமம் எனக்கு. அதனால வருகிறோம். விரித்த கூந்தல் இப்படித்தானே கவலைப்படாதே. 4வது நாள் முடித்து விடாது என்று தொட்டு ஆகட்டும்ண்ணா. புரிகிறதா? பேசப்படாது. சரிண்ணா. அழகாகிறது காட்டுனா கூட என் தங்கச்சிக்கு புடவெல்லாம் ஜம்முன்னு கிடைக்குது. காட்டுல சொல் தான் கச்சாமச்சான்னு கந்தோம். கீழ்ந்த அறையெல்லாம் உடுத்தி சோலைவாடி அம்மன் கதவை துறந்தால் கதவை துறந்தால் அருள் கொடுத்திருக்கிறார். அழகா இருக்குதுமா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது பாக்குறதுக்கு. சரிண்ணா. கட்டினாலும் 4 பேர் பார்க்கணும். 4 ஊர்ல கட்டிக்கு நாங்க அந்த மாதிரி இருக்கணும். அழகா இருக்கு. ஆகட்டும்ண்ணா. தப்பு கிடையாது. ஆனாலும் நீங்க யாருங்க? நான் கட்டிக்காரங்க. நீ யாரு? நகுலனுக்கு சகல. யாரு? நகுலனுக்கு சகல. நகுலனுக்கு சகலங்கரான மகாபாரதத்தில் நீ சொல்லிதான கேள்வி பாருங்க. நானா வச்சுக்கணுங்க அத்தை. ஆமா நீங்க சமமா? ஏதோ இருக்கிறேங்க. எல்லாரும் சமம் சமம் சாமம். குறையா இருக்கிறவங்க பகவானை கும்பிடுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, குறையே கிடையாது. ஆனால் ஒரு என்னையே பரவாயில்லை இந்த உங்களாவியம் என்கிற பட்சம் உங்களுக்கு சொந்தமா அல்லது சும்மா வந்து போற இடமா? எப்படி கிடைச்சது? பொங்காணி சொத்து பகவானே. பொங்காணி சொத்து என்றால் அர்ஜுனுடைய பிள்ளை அபிமன்னனுக்கு உத்திரிய திருமணம் செய்து சீதனமா கொடுத்த சொத்து. சீதனமா கொடுத்தாங்க மருமகளுக்கு. அப்படியா? அப்போ
மருமகளுடைய நாட்டுல தயவுல வாழ்ந்துங்கிறோம். மருமகள் தயவுல வாழ்ந்துங்கிறோம் பகவானே. ஒண்டி கொடுத்தமான்றீங்க. ஆமா. மருமகளா பார்த்து ஏய், மாமனாரே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைகள். ஆமா. கூட்டு குடும்பம் நாட்டு போயிரு. நாட்டுக்கு தேவை. ஆமா. அப்படி ஒற்றுமையா இருக்கலாம்னா வாழலாம். ஒற்றுமையா இருக்கலாம். ஆமா. பாட்டப்படாத நாங்க தனி குடும்பம் போனோம். மூட்டை கட்டணும். கண்டிப்பா வேண்டியதுதான் பகவானே. மூட்டை கட்டணும். கட்ட வேண்டியதுதான். கட்ட வேண்டியதுதான். டேய் இவங்க எப்படி வீடு கட்டிங்கிறாங்க? எப்படி வரமாங்க? ஏன் யோசனை பண்ணி பேசுறீங்க? வரமாங்க கூட பரவாயில்லைங்க. மணிக்காரன் பட்டா வாங்கிக்கலாம். ஆ. 5 வயசுல குடும்பங்கிறாங்க. ஆ. எப்ப வண்டி வரும் எப்ப இடிக்கும் தெரியாது. அதனால அதனால தனி 5 வயசுக்கிற மாதிரி குடிக்கிறாங்க. பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கு. வாழ்வு சில காலம், தாழ்வு சில காலம். ஆமா பகவானே. புரியுதா? அதனால நல்ல நேரம் வரும்பா எமை அழைத்த காரணம் என்ன பார்க்கலாம். சொல்லுகிறேன் பகவானே. பாத்தியா மாண்டவர் நிலையை பார்க்கிறா. பாரு சதேவரே ஒன்றும் அறியாதவர் நானாடா போலா இருக்கிறேன். ஒன்றும் அறியாதவர் போல உண்மைதான். இரவு கண் விழித்து இரவெல்லாம் கத்தினால் உள்ள போலாதான் போகணும். என்ன பண்றது? ஆவி போதில்லவா? அது கிடையாது. பாண்டவரை அழைத்து அவரை குறைய சொல்லி 6 பேருமே அழறாங்கப்பா. என்ன அர்த்தம்? ஆனா ஒரு ஆள் நின்னுங்கறாருன்னா என்னடா இவன் நெத்தில நல்லா காயறாரா இருமாப்பு. ஆமா. அவனே ஆய வச்சலாம். கொஞ்சம் குடலகத்துல கோழிப்பு நினைச்சுக்கிறாரு. சண்முகம் நீ ஆவேசப்படாத. அழ வைக்கிறேன் நானு. பீமா மாமா என்னடே பொறுமையா இருக்காதா மாமா? நானே அலற அடிக்கிறேன். பீமா மாமா உன் மனைவி அண்ணன் தம்பி எல்லோருமே பகவானியே என்று அவரவர் குறைய சொல்லி அழகிறார்கள். நீ மட்டும் அப்படி கதை வச்சு நிற்கிறியே. பார்ப்பவர்கள் நினைப்பார்கள் என்ன கை கோட்டி நினைப்பார்கள். என்ன அண்ணன் தம்பி மனைவி அழறாங்களே. பீமா மட்டும் பொலியறது மாதிரி நிக்கிறானே சொல்ற மாதிரி செவியில விழுது. பாகரங்க சொல்ல இப்ப இவர் சொல்லுகிறாரு என்ன பொலி எடுத்துன்னு. நான் போய் பொலி எடுத்துன்னு சொல்லுவேன். எத்தனை ஒரு கவர் போட்டு புது பாத்துல ஓடி போய் காட்டுவேன். யோ அது சொல்ற மாதிரி தோன்றுறீங்க. மாமா தப்பு பண்ணுவன் தலைமையில கை வச்சுன்னு ஆயுதுங்கிறாங்க. புரியலையே. நான் ஏன் ஆகணும்? தர்மராஜா சூதாட்டம் ஆடினாரு, நாடு நகரம் இருந்தாரு, தலைமையில கை வச்சுன்னு ஆயுதம் கிடக்குறாரு. நான் ஏன் ஆகணும்? நீ வண்டி சோறு சாப்பிட்டாலும் ஞானமா பேசுற. தீனிக்கு தாண்டியா என்ன நீ? உலகத்திலேயே சூதாட்டி ஆட மாட்டாங்க. ஆமா. ஆடியவர் யார்? தர்மராஜா. நல்லா குடும்பத்தை தோற்றார். ஆமா. உங்களை காட்டுக்கிட்டான் சார். அவர் அழுகுறாரு. கிடையாது. இவர் சூதாடினாரு. ஆமா. இவர் மட்டும் தான் காட்டுக்கு வந்திருக்கணும். காட்டுக்கு அவர் மட்டும் தான் வந்திருக்கணும். சூதாடாத ஆளு நீ ஏமா வந்த? எங்க அண்ணன் வந்தாரு, நானும் கூட வந்துட்டேன். தானாடவில்லை எனில் தசையாடும் என்பார்கள். அண்ணா போறாரு. அண்ணா காட்டுக்கு போறாரு. வந்துட்டு கூட அந்த மாதிரி அண்ணா அழறாரு. அழ வேண்டித்தானே மாமா? அழியா எனக்கு அழுவ தெரியாது மாமா. நீ வேற. யோ எனக்கு அழுவ தெரியாது மாமா. ஓய் நான் சொல்ற மாதிரி என்ன ஆவாத மாமியார் மண்டி போட்டா மணி செத்துட்டா மரும அழுவா பாரு ஒரு சந்தோஷமா. எப்படி மணிபாசு வாய் செத்துச்சே எனக்கு சண்டை போட ஆளிலேயே ஒப்புக்கு சப்பான். அடே சும்மா மூஞ்சி முடிங்க அழுவியா? அப்படியா? அதுதான் இப்ப இவரு முதலே சொன்ன எனக்கு அழுவு தெரியாது. காவா புடிச்சு விடுறா குளத்துல தண்ணி காணடா. தண்ணி நேரா பண்ணிக்கு போய் தோணுது. என்னப்பா சாப்பாடு வாங்கிக்கிறியா? படிமானமா விஷயத்திலே நான் ஒன்றும் அறியாதவனை போல்
இருக்கிறேன் என்று விளைகிறீர் என்று காவலன் தெரிவித்தால் ஆமா உங்கள் விஷயத்திலே நான் என்ன அறியாமல் இருக்கிறேன். ஏன் என்ன அறியல? கத்திரிக்காய் அறியல, முருங்கை அறியல, வாழைக்காய் அறியல, கோழிக்கறி அறியல, ஆட்டுக்கறி அறியல, பன்னிக்கறி அறியல. ஆடா வாப்பட்டி அட பட்டி பகவானோட அதெல்லாம் அறிவாரு இதையெல்லாம் அறியும் போது கூட அருவாயின் முகப்பிலே உன் கருணை இருக்கணும். அருவாள் மனை முகப்பிலே உன் கருணை இருக்கணும். பகவான் கருணை இல்லைன்னா கையில போடுமோ காலில் போடுமோ தெரியாது. அதுக்கு போய் கோயிலாம் வந்து சொன்னா நியாயமா எல்லாமே அதுதான் அறியுது. பதறே என்னடா இவன் உட்காந்து நேக்கிறான். எல்லாம் நின்னுங்கிறாங்க, இவரு அப்படியே உட்காந்துக்கிறாரு. கொஞ்சம் உருவம் பெருசு பீம் மாம் 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 பீமா மாமா அண்ணா நிக்கிறாரு. நீ நிக்கலாம் மரியாதை மாமா. பெரியவனா சின்னவங்க நிக்கணுமா? நீ தானே உட்காந்து அழுது சொன்ன. ஆமா. அப்ப நீ தானே எழுதுன்னு சொல்லணும். ஆயுது முடிச்சா ஆயுதுண்ணா பட்டு சட்டு எழுதுற எங்க இரு பொறுமையா இரு வர. தூக்குற கிரேன் வர வைக்கணுமா? கிரேன் வர வைக்கிறியா? நான் தூக்குறதுக்கு இரியா உடம்பு கொஞ்சம் பெருசியா? நல்லது. சாத்த முட்டியா பகவானே விஷயத்திலே நான் அறியாதது உண்டா? ஆண்டவராகிய நீங்கள் கண்ணாக இந்த கண்ணன் இமையாக கண்ணுக்கு காவல் இமை இமை இருக்கும் போது கண்ணை மற்ற எதுவும் நெருங்க முடியாது. அதை போல பாதுகாத்துக் கொள்கிறேன். ஒன்னும் பார்க்காத மாதிரி இருக்கிறீங்களேன்னு சொன்னீங்களே, நயா வேலைக்குது சாமி. எப்படி அர்த்தம்? ஒரு உமையாக எழுந்துருங்கன்றீங்க இல்ல எழுந்து நின்று ஆய்வு சொல்லியா? உட்காந்து அழுவிட்டு எழுந்துனா அழுவுன்ற. அழுவுறு எப்படி எழுதா உனக்கு என்னப்பா? எழுந்துரு சண்டை முட்டி யாரு? யாருமா மழைதான் யார் வேளாது கரணி தாங்காது. கோடி உண்மை அழைத்து எங்கள் குறையை சொல்லுவோம் கோதில்லா ஞான குணம் அமைத்த அமைத்த ஞான குணம் ஆமா என்றால் விளக்கம் எனக்கு தெரியலையே. கோதில ஞான குணம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரியல எனக்கு கூட. கொண்டகோளரு குண்டகோளரு ஒரு குடும்பத்தை 9 குடுத்தனமா ஆகிறவரு, குட்டி கலகிறவரு, பருந்து களவுக்காரன்னு சொல்றாரு அவரு. நான் கலவைக்காரன் அல்ல, களவுக்காரன் புதுப்பாங்க பசுமொன்னாருக்காரனா என்னப்பா கலவைக்காரன் ரெடி எப்படி அர்த்தம்? களவை இல்லைங்க, கலகம் பண்றாள், கலகம் மூட்டி அப்படின்றாரு. நானா? ஆமா. குட்டைகளுக்கு குட்டைகளுக்கு பருந்து கலகக்காரனா சாந்த மூட்டியா பகவானே கோரையிலிருந்து அழைச்சு என்ன கலகாரரு அப்படின்னு சொல்லுங்க நியாயமா? அப்படி சொல்லவில்லை கலகம் என்பது எனக்கு கருப்பா வெள்ளையா என்பதே தெரியாது. ஆனா கலர் தெரியலனால அப்ப எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய தெரியும். எல்லாம் நன்மைக்கு. ஆமா நல்லது. அப்படி என்னப்பா? பகவானே ஜாடையாக மாறியே தண்ணில் இருக்கலாமோ எல்லாம் உன் வேலை, எல்லாம் உன் வேலை. இவர் விஷயத்திலே நான் ஜாடியா பாக்குறேன். ஜாடியா சக்காத்தி புள்ளி பாக்குற மாதிரி பாக்குறியா? அது எப்படி அர்த்தம்? என்னங்க ஒருத்தர் கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், ஒருவர் இருந்தார், அவருக்கு திருமணமானது, அப்புறங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அது சின்ன வயசுலயே வித்தியாசமா அந்த அம்மா காலம் ஆயிடுவாங்க. ஐயோ பாவம் தாய் மாண்டு விடுவார், ஆமா குழந்தை பாவம் தவிக்கும் தத்தளிக்கும். என்ன பண்ணுது? இவர் வளர்னா கூட பக்கத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவா? குழந்தை வளர்க்கறதுக்கு ஒரு அம்மா ஓணும், உனக்கு ஆய்க்கு போறதுக்கு ஒரு ஆள் ஓணும், ம். ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோ மறுமணம் அப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இரண்டாவது திருமணம் பண்ணுவா. ஆமா இரண்டாவது வராங்களே அந்த
அம்மா அந்த அம்மா அந்த வீட்டுக்காரர் இருக்கும்போது அந்த குழந்தைய கண்ணு மணி மணியே என் மூக்கு வாஜே என் நாக்கு அப்படிலாம் கொஞ்சுவாங்க. குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. எந்த பாவி கண்டுபிடிச்சு தெரியல. ராஜா செல்லோ வாடா வீட்டுக்காரர் இருக்கும்போது சக்காலத்தார் விட்டுட்டு போனது கொஞ்சுவாங்க. அதே வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டா குழந்தை விட நல்லா கொஞ்சுவாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, குழந்தைன்னா விளையாட்டு தப்பு தவறா செய்யதான் செய்யும். பிள்ளைனா தொல்லை கொடுத்தால்தான் பிள்ளை குறும்பு, புரியுதா? தொல்லை கொடுத்தா குழந்தையே கிடையாது. அது என்ன செய்யுதுன்னு வச்சுக்கோ, அப்ப சொல்லுவாங்க அந்தம்மா என் சக்காலத்தி பெத்தது அவங்க அம்மா செத்தால கூடவே சாக கூடாதா, என் தாலி உண்டுலன்னு அரக்குது குழந்தையோட இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதான் சக்காலத்தி பிள்ளைப்பாங்க. அப்போ இவர் விஷயத்திலே சக்காலத்தி பிள்ளைப்பாங்க. நான் ஜாடியோ சக்காலத்தி போல பாக்குற மாதிரி பாக்குறேன். அவர் சொல்றாரா நீ சொல்றியா? அவர் தான் சொல்றாரு. நீ சொல்ற மாதிரியே தோன்றுது. அவர் சொல்றதுதான் நானும் சொல்லிக்கிறேன். தர்மராஜா உங்கள் விஷயத்திலே நான் என்னையா ஜாடையாக பார்க்கிறேன். அப்படி இல்ல பகவானே. ஆடு நிலையதென்று அதை போல் துரியனுக்கு ஏது ஈவு இரக்கம் ஆடு மழையில நினைந்தால் கோனாவுக்கு சந்தோஷம். ஆடு மழை நினைச்சதுன்னா கோனாவுக்கு சந்தோஷம். ஏன் படி எங்க ஊர்ல தத்து பிள்ளைன்னு ஒரு யாதவ பிள்ளை இருந்தார். தத்து பிள்ளைன்னா நடக்கும்போது தத்து விவாரா தத்தி நடப்பாரு. ஏதோ ஒரு பேர் வச்சுட்டாங்க ஊர்ல. தத்தி நடந்தவங்க தான் எல்லாமே குழந்தைல. தத்தாம நடந்தாலும் யாருமே கிடையாது. அந்த பேர் வச்சுட்டாங்க தத்தி பிள்ளை. அவருக்கு 2 பிள்ளைங்க. இரு பிள்ளை நல்லா வளர்த்தார், நல்லா படிக்க வச்சார். குடும்பம் நல்லா தான் ஒற்றுமையா இருந்தது. ஒற்றுமையா இருக்குது. ஒரு முத்து பொண்ணு வீதிங்க 2 பேர் வந்தாங்க வீட்டுக்கு. 2 ஆளுக்கு தனித்தனியா பிரியன்றாங்க. கொண்டைகள் உண்டானால் சண்டைகள் உண்டால் ஒரு வாழ்க்கை எஞ்சிருந்து பாரு. ஆமா மருமகனும் ஒருத்தர் வரந்தனையும் குடும்பம் நல்லா தான் இருக்கும். வர புண்ணுது நல்லவளா இருந்தா எம்மோனா தான் இருக்கும். ஒரு சில நல்ல புண்ணுது வந்தா 3ஆம் மாசமே தனி குடும்பம் போறது வாசம். தனி குடும்பம் போனன்னு சொல்லிட்டாங்க. 2 பிள்ளைங்க. அவருக்கு இருந்த சொத்துன்னு ஒரு 30 ஆடு இருந்தது. அந்த ஏத விலைக்கு 30 ஆடு. அந்த 30 ஆடுலயும் ஒரு ஆடு நொண்டி ஆடு. அதான் ஒரு சொத்து. என்ன பண்ணாரு, 2 பிள்ளைங்க 10 ஆடு கொடுத்துட்டாரு. இந்த பிள்ளைக்கு 10, அந்த பிள்ளைக்கு 10 கொடுத்தாரு. இவரு பழிக்கணுமே, இவரு ஒரு 10 எடுத்துக்கணும். ஆமா பிள்ளைக்கார எதிர்காலத்தில் சாப்பாடு போடுவானோ போட மாட்டானோ. எந்த பிள்ளை தான் சாப்பாடு போறான் அப்பா அம்மாளுக்கு. தற்காப்புக்காக இவரு ஒரு 10 எடுத்துக்கினார். 10 ஆடு எடுத்துக்கொண்டா அந்த 2 பிள்ளைங்களும் அந்த நொண்டி ஆட்ட வேணான்னு சொல்லிட்டு இந்த காயம்பாகத்தில் தள்ளி விட்டுருச்சுங்க. இந்த 2 பிள்ளைங்களும் ஊர் வாரமா ஊர் பயிரை மேய்ச்சி ஊர் சாண்டிஸ்னு வீட்டுக்கு வரும். ஆமா இந்த கழவங்கிறார் பாரு, என்ன பண்ணுவார், ரொம்ப ரோசக்கார். ஆனா பழைய காலத்து மனுஷன்லாம் ரோசம் தான் ஜாஸ்தி. அதனால ரோசக்காரு என்ன பண்ணார், தொலைவாதான் ஓட்டு போய் மேய்ப்பார். ரொம்ப தூரம் காட்டுல மேட்ல அப்படி மேய்ச்சி பல ஓரமா மேய்ப்பார். அப்படி மேய்ச்சினும் போது இந்த சித்திரை மாசம் கோடை காலத்து மழை வருது. நேற்று மதியானம் வந்தது. ஆமா மழையாடாயுது, இடியாடாகுது. ஆனா நீங்க மட்டும் நனியாமலே கோயில்ல சொகுசா இருந்தீங்களாமே. ஓடுறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்றது? பாவம் அந்த அளவுக்கு மழையிலயும் விடாம உன் கடமையை செய்தாடி. ஆமா என்ன கடமை? தூங்குற கடமை. சோனுமா வந்து வெயிட்டு உள்ள தண்ணி போகும்போது தூங்குறோம். ஜென்மமாடா நீ மனுஷனாடா நீ கடவுள். அறம் என்னத்துக்கு ஏறி இறங்கண்ணா என்ன மரம் பண மரமா தபசு மரம்? சரி எல்லாம் ஒன்று. நேரம் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அசதிப்பா இறந்து விட்டுறப்பா. சரி விட காத்து மழை புடிச்சுன்னு அடிக்கிறது. இந்த கயவனாச்சே ஆடுலாம் பயப்பட்ட ஆடு தானே வீட்டுக்கு வரணும் சொல்லிட்டு கூட பழக்கமான மாடு ஆடுனா ஓட்டி மோதி மேய்ப்பா, மேய்ச்சிட்டு வந்துருவா. ஆனா ஆடு மாடு தானே வந்து கொண்டாய் வந்து சேரும். ஆமா மாட்டு வண்டியில நெல் மூட்டை ஏத்துவா. ஆமா ஏத்திட்டு மாட்டு வண்டி ஓடுறாரு பாரு, அவர் படுத்துப்பார். நேரா கம்பி போய் சேரும். அங்க இறங்குவார், அங்க பூட்டுவார், நேரா வீட்டுக்கு வந்து சேரும். பழக்கமான ஆடு மாடு வந்துரும். இது கேக்குது, மனுஷன் நாங்க கேட்க மாட்டேன்றோம்.
என்ன பண்றது? அப்படி வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு இவர் ஜம்மங்கொடி போட்டு வீட்டுக்கு வந்துட்டார். 9 ஆடு வீட்டுக்கு வந்து சேர்த்து போச்சு. ஏம்பா இவர் பாகம் 10 ஆடு. ஆமா. ஆனால் அடக்கி பசங்க ஜம்முன்னு தட்டு கூட்டா பாத்துங்கிற பழகப்பட்ட ஆடாச்சு. ஆமா. இதான் புரியுது. வந்து 9 ஆடு வீட்டுக்கு வந்துச்சு. ஆமா. அந்த ஒரு ஆடு நொண்டி ஆடாச்சு. ஆடாடா நொண்டி ஆடு வரனா பட்டி சாத்த முடியுமா? முடியாது. நொண்டி ஏற்கனவே மழையில வேற நஞ்சு போச்சு. வந்துருது குளிரு நட முடியல. சரி எங்கன்னா ஒன்றதுக்கு இடமாக்குதுன்னு பார்த்தா ஒன்றாமா ஒரு பெரிய ஒரு பெரிய காரை போதாரு. அப்படி வட வடன்னு வந்து அந்த காரை போதாரு அப்படி ஒன்று. எந்த போதாருல நீ பச்சு பச்சுன்னு பொண்ணு காரை போதாருன்னு நினைப்படா. அந்த கார் செடி நான் நினைக்கிறேன். நீ ஏற்கனவே இந்த கோணாயின்னு ஒண்ணு அந்த காரை போதாருல அது மழைக்கு வந்து ஒண்டிக்குது. அது மழைக்கு வந்தது. இது வட வடன்னு ஒதுக்குன்னு வந்தது. அந்த ஓனாய்க்கு என்ன பழக்கம் தெரியுமா? என்ன? செத்து போனா சாப்பிடாது. செத்து போனாட்ட சாப்பிடாது. நல்ல பழக்கம் தான்பா. உயிரோட இருந்தாதான் சாப்பிடாது. பரவாயில்லப்பா. இது வட வடன்னு ஒதுக்குன்னு வந்து கொண்டுது. சரி எங்கடா செத்து போட்டு போகுது சொல்லிட்டு செத்து போச்சுன்னா சாப்பிட முடியாது. ஒரு அடி 2 அடி 3 அடி வச்சு மட்டு நட்டு போட்டுன்னு வாயில போட்டுச்சு. அப்ப ஆடு மழையில நனைஞ்சா ஓனாய்க்கு சந்தோஷம். தர்மராஜா சொன்ன பதத்திலேயே ஐயா ஆடியா போனாயோ பாண்டவர்கள் ஆட்டு மந்தைகளாகவும் கௌரவர்கள் கோணாயாக விளங்கி வருகிறோம் சாமி. ஈச்சன முதல் கௌரவர்களே ஆட்டு மந்தைகளாக நீங்களே கோணாயாக கருதி வாருங்கள். எமை அழைத்து வசிய வந்த ஒரு செய்யுங்கள். உனக்கு மாமுனி போனா உலகமாமணி போனார். உடனே சஞ்சயர் வந்தார். அவர் உரைத்த செய்தி என்னன்னு சொல்லுவோம். உலகமாமணி எங்க போனார்? சஞ்சயர் இங்க வந்தார். அவர் என்ன சொன்னார்? இவர் என்ன சொன்னார்? நானே குழப்பவாதி. இவர் என்ன குழப்பி எடுக்கிறார். உன்னையே குழப்பறார். புரியலங்க பகவானே. சொல்லுங்க. உபலாய பட்டினத்திலிருந்து நாங்கள் உலகரை துரியனிடத்திலே தூதாக ஏவினோம் சுவாமி. குண்டானே பிரதி ராஜ்யம் பெற்றவரே உலகமாமணிங்க பாவார்த்தை ஆடாமல் மறுவார்த்தை பேசாமல் சஞ்சய மகாமுனிவர் அழைத்து ஆடை ஆபரணம் கொடுத்து நாடாண்டவர் நாடே காடாண்டவர் காடே காட்டிலே வைத்த பாதத்தை நாட்டிலே படக்குதா என்று சொல்லிவிட்டான். சட்டத்திட்டமா சொல்லிவிட்டான். மாதவனவர்களே இங்கிருந்து ஒரு ஆள் பஞ்சாயத்துக்கு அங்கிருந்து ஒரு ஆள் பஞ்சாயத்துக்கு இங்க வந்திருக்கிறார். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம வேலை கிடையாது. முடிவு தெரிஞ்சு போச்சு. தர்மராஜா அழைத்தால் வேலை வச்சுக்கிட்டு தான் கூப்பிடுவார். வேலை இருக்கும் என்று நினைப்பீர்கள். நமக்கு வேலை கிடையாது. இல்லை. புறப்படு தூரம் செல்லலாம். தெரிஞ்சு போச்சு. பகவானே துரியபாலி பட்டு 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 மீன் உட்காருங்க ஐயா. ஐயாவுக்கு தேநீர் கொடுங்க.